வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்மளுக்கு என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வந்து எடுத்து இருந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து என்ன பேட்டர்னில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நிஃப்டியிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த நிஃப்டியில் 1 ஹவரில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று இன்றைக்கி படிக்க நேர்ந்தது. இந்த மெசேஜ் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டே டைம் ஃப்ரேமில், அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் வீக்லி அனாலிசிஸ் வரும் பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னு ஒரு பேட்டர்ன் வந்து சொல்லியிருந்தோம். இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட 80% ஆஃப் த டைம் வந்து மேலே தான் பிரேக் ஆகும், 20% ஆஃப் த டைம் வந்து கீழே பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ மேலே தான் பிரேக் ஆகுது, கீழே தான் பிரேக் ஆகுதுங்கிறத எப்படி நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம், கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லோ வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த லோவை ரொம்ப பார்ஷியலாக கட் பண்ணி கீழே வந்திருக்கும் ப்ரைஸு. அதே சமயத்தில் இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைலேருந்து ரொம்ப டீப்பாக வந்து கீழே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப பார்ஷியலாக ஒரு லோ வந்து கீழே வைக்கும். அதாவது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பையிங் ப்ரெஷர் கீழே வந்து ஓரளவுக்கு நல்ல வேகமாக வர்ற ப்ரைஸு இந்த லெவலுக்கு கீழே அவனால் வந்து வர முடியாது, ரொம்ப வர முடியாது. ஆனால் மேலே போகும்போது அவனால் மேலே போக முடியாமல் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். பையிங் ப்ரெஷர் இங்கே எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால் அவனால் ரொம்ப தூரம்லாம் கீழே வர முடியாது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்படி நல்லா இப்படி கீழே வந்துட்டு அடுத்தது வந்து நல்லா இப்படி கீழே, அடுத்தது இப்படி நல்லா கீழே, இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. இந்த பேட்டர்ன் வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் இந்த லோவை கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வேகமாக கீழே போயிடுவான். ஒன்ஸ் இந்த ஹையை கட் பண்ணிட்டானாலும் வேகமாக மேலே போயிடுவான். எங்கே போயிடுவான்? இங்கே, இல்லைனா இங்கே. எப்போவுமே பேட்டர்ன் பிரேக் வந்து அந்த மாதிரி தான் நடக்கும். பேட்டர்ன் பிரேக்குங்கும்போது வால்யூமோட ஜென்ரேட் ஆகி போகும். இந்த பர்டிகுலர் டேயில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணி வந்துருச்சு, ஆனால் எதிர்பார்த்த வால்யூமோட வரல ப்ரைஸு. ஏன்னா இது இவ்வளோ ரொம்ப கம்மியாலாம் நடக்காதுங்க. வால்யூம் வந்து பேட்டர்னை பிரேக் ஆகும்போது வந்து கண்ணா பின்னான்னு வந்து போகும். அட்லீஸ்ட் நான் வந்து இவ்வளோ தூரம் எதிர்பார்த்தேன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நிஃப்டியில் புட் ஆப்ஷன் 20 to 500 புட் ஆப்ஷன் ஒரு கன்சால்டேஷன் பேட்டர்ன். இது வந்து இதுக்குள்ளாரையே ப்ரைஸ் வந்து கன்சால்டேட் ஆகுது. எத்தனை நாள் இது வந்து நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 நாள். 12 நாளாக ப்ரைஸு இதுக்குள்ளேயே மேலே கீழே போயிட்டு இருக்குது. பிரேக் ஆகும்போது எப்படி பிரேக் ஆகி போச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ தூரத்துக்கு வந்து பிரேக் ஆகிருக்குது பார்த்தீங்களா? ஒரே நாளில் நடந்தது. அப்போது இதுதான் நான் இங்கேயும் எதிர்பார்த்தேன். ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் எதிர்பார்க்க முடியும். அப்போது ஒரு பெரிய ஃபால் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆனோன்னா வேகமாக கீழே வந்திருக்க வேண்டியது ஒரு 2, 3 நாள் கழித்து கீழே வந்துடும். பிப்ரவரி மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு ஜான்வரி கடைசி வாரத்துலேருந்து ஆரம்பித்து இந்த ட்ரெண்டு வந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு. ஒரு நம்பிக்கை வந்து வந்தது. ஆனால் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறமா அடுத்த 3 வாரமாக வந்து ப்ரைஸ் வந்து பாதாளத்துக்கே வந்து வந்துருச்சு. இது வந்து ட்ரேட் வார்னால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை எஃப்ஐஐஸ் வந்து எல்லாம் செல் பண்ணி கொண்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டு சரியான அந்த டேக்ஸு பிரச்சனைனால வந்து நிறைய காரணங்களை வந்து அடுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் திரும்ப அதே தான் சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து நல்லா புல்லிஷாக போயிட்டு இருக்கும்போது வந்து யாருமே இதை பற்றி பேசவே மாட்டாங்க. இதை பற்றி எப்போ வந்து பேசுவாங்க? டேக்ஸ் பிரச்சனைலாம் இங்கே வராது, ட்ரேட் வார்லாம் இங்கே வராது. ட்ரம்ப் இப்போ ஜெயிக்கலை. ட்ரம்ப் எப்போவோ ஜெயிச்சிட்டாரு, பதவி தான் வந்து இப்போ ஏற்றுக்கிட்டாரு. அப்போது ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதோடைய அதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியும். ஏதோ சம் ரீசன் கீழே போயிட்டு இருக்குது. கீழே போகிறதுனால உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அது மார்க்கெட் மேலே போனாலும் பணம் பண்ணலாம், மார்க்கெட் கீழே வந்தாலும் பணம் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பற்றிலாம் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த பேட்டர்ன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ரொம்ப கவனித்து பார்க்கணும். ஒன்று நான் சொல்கிறத கேட்கணும், அப்படி இல்லைன்னா நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்.
நிறைய வந்து கூகுளில் போயிட்டு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு டைப் பண்ணிங்கன்னா வெறும் இமேஜஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து புரியும். ஓ அது இப்படி தான் வந்து பிரேக் ஆகுதா அப்படிங்கிற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து வரும். அப்போ இந்த லோ பிரேக் பண்ணால் என்ன பண்ணுவான், கீழே போவான். எப்படி போவான், நல்லா வேகமாக கீழே போவான். இது ரொம்ப ரொம்ப பொறுமையாக போயிருக்குது. இது ரொம்ப வேகமாக வந்து ப்ரைஸ் வந்து போகணும். ஸோ எதிர்பார்த்த மாதிரி வந்து நல்லா கீழே போயிருக்கு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டையும் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைனை ஒன்று ட்ராக் பண்ணியும் வைக்கிறீங்க. சும்மா ஒரு லைனை ட்ராக் பண்ணி வைக்கிறீங்க. எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து நின்றுட்டு இருக்குது, தடுமாறுது, ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்குது. ஒரு ரெக்கவரி ஆச்சுன்னா ஒரு 50% ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து கூட இந்த ஃபால் கண்டினியூ ஆகலாம். ஆனால் இது மாதிரி தொடர்ந்து வந்து கீழே போயிட்டே இருக்கக்கூடாது. கரெக்ஷன் வந்து தான் போகணும். கரெக்ஷன் வந்தால் தான் அது ஹெல்த்தி மார்க்கெட்டு. கரெக்ஷன் எப்படி வந்து வரும், இந்த இடத்துல இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுட்டீங்க. இது எதுக்காக நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து இதை வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வேளை இன்கேஸ் மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் தெரிஞ்சுதுன்னா, நாளை பின்ன அதை மார்ச் கான்ட்ராக்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி எதனாச்சும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன புல் பேக்கு இந்த ப்ரீவியஸ் புல் பேக்குக்கு வராமல் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. போயிட்டு ஒரு சின்ன புல் பேக்கு ப்ரீவியஸ் லெவலுக்கு வர முடியாமல் தான் மேலே போயிருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஏற்கனவே மேலே போயிருக்கு. அதனால் இங்கிருந்து போகிறதுக்கான வாய்ப்பு போச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங்கில் வந்து இருக்கலாம். செல்லிங்கில் இருக்கிறத விட பையிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 1 ஹவரில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க. மற்றபடி இந்த 1 ஹவர்னால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இதை வச்சு நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. இருக்கிற கேபிட்டலுக்கு 1 ஹவரை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு எடுக்கக்கூடாது. கேபிட்டல் ரொம்ப அதிகமாக இருக்குது, 50 லட்சம் 1 கோடி வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணலாம். 4 ஹவர் வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம் நீங்கள். சரிங்களா? ஆனால் இது ஏன் 1 ஹவர் பார்க்குறோன்னா இதுதான் ரீசன். இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலைன்னு கேட்குறத விட, இது ஏன் இந்த மாதிரி நடக்கலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொந்தமாக வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள். இப்போது US 30 அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுங்க. இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? இதை பார்க்க தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே இதை உங்களால் வந்து பார்க்க முடியும். நிறைய டைம் ஃப்ரேமில் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் இதை வந்து பார்க்கலாம். இது US 30ல் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு தடவையும் ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஒரு தடவை இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்குது ப்ரைஸ். ஸோ இந்த ட்ராயிங்கை வந்து வரைஞ்சி வச்சுட்டு லோவர் டைம் ஃப்ரேம் போங்க. இந்த 5 மினிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 5 மினிட்ஸ்லாம் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. அந்த லோவஸ்ட்டு டைம் ஃப்ரேம் வந்து போயிட்டு இது ஏற்கனவே நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சுட்டீங்க. அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து அவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் ஒரு இது வந்து குறித்து வச்சுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் வந்து பொறுமையாக அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்து வருது. எப்படி வந்து வந்திருக்குது, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, முடியல. செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து கரெக்டாக அந்த லைனுக்கே வந்துருச்சு. இந்த இடத்துலேருந்து செகண்ட் டைம் வந்து மேலே போயிருக்குது ப்ரைஸு. புல் பேக் வரும்போது வந்து வர முடியல, இந்த லோக்கு வர முடியல. சொன்னோன்னா அதே தான் எல்லா மார்க்கெட்லேயுமே நடக்கும். இந்த லோக்கு வர முடியாமல் மேலே போனவன் தான் அடுத்த புல் பேக் இங்கே தான் வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கிறான், இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோடனே ஒரு சின்ன தேக்கம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், நல்லா மேலே போயிருக்கிறான். இப்போது 1 ஹவரில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. 1 ஹவரில் ஏற்கனவே ப்ரைஸு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போகுது, இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே கண்டு வச்சுருக்கிறீங்க. அப்போது அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான அந்த செகண்ட் டைம் வந்து பை ஆச்சுன்னா நல்லா மேலே போகும் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் எடுத்துக்கிட்டு இந்த லைன்லேருந்து நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். இல்லைனா ஒரு புல் பேக் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டை உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் கிளப் பண்ணி பொறுமையாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அனுபவம் நிறையா வந்து தேவை. என்னோட வீடியோ கூட பார்க்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட பேசுங்கன்னு தான் சொல்கிறேன் நான். அதை விட்டுட்டு ஃபாலிங் வெஜ் என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சுன்னு கேட்குறத கொஞ்சம் வந்து தவிர்த்துருங்க. சரிங்களா? சரி, ஓகே. 1 ஹவரில் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி ஒரு லைனை வந்து போட்டு வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 5 மினிட்ஸில் தான் நீங்கள் வந்து ட்ரேடு வந்து பண்ண போகிறோம் நம்ம.
அப்போ 5 மினிட்ஸில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது, ஒரு பெரிய கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. எடுத்த உடனே கேப் டவுன். அந்த கேப் டவுனுக்கு அப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்திருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் தான் அதனால் வர முடிஞ்சது. கீழே போய் மறுபடியும் வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. அப்போ ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பையிங் அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து கீழே தான் கொண்டு போகிறாங்க. எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் 1 ஹவரில் நம்ம இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். 2 இடத்துல ஏற்கனவே இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது ப்ரைஸு. அதனால் இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஒரு சின்ன ஒரு இது தான். இப்போ இந்த லைன் நீங்கள் போட்டு வச்சுருக்கிறதுனால இங்கேருந்தே பை ஆகி போயிருமானா சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆக மொத்தம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து வந்துருவான். வாய்ப்பு நிறைய இருக்குது. வந்தானா பையிங் வந்து ஏதாவது ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். இல்லைனா கடைசி நிமிஷத்தில் வந்தானா நம்ம அந்த இது வந்து விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா செல்லுக்கான வாய்ப்பு எதுனா இருந்ததுன்னா நம்ம செல் பண்ணி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் அந்த 1 ஹவரை பார்த்துட்டு 5 மினிட்ஸில் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே வந்து ட்ரேடு அது அந்த செல்லுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா செல்லுக்கான எதனா வாய்ப்பு இருக்குது, ப்ரைஸ் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் செல் வந்து பண்ணலாம். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து மேலேருந்து வந்து ஃபால் ஆச்சு. அடுத்து மறுபடியும் வந்து ஃபாலோ ஆகிட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இங்கே வரும்னு எதிர்பார்க்குறீங்க, கரெக்டாக வந்து வந்துருச்சு. எந்த இடத்துல நம்ம வந்து செல் பண்ணலாம், ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம வந்து பண்ண மாட்டோம், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அப்போ சின்னதாக ஒரு புல்லிஷ்னஸ்ஸு கீழே வருது, மறுபடியும் ஒரு புல்லிஷ்னஸ் நல்லா மேலே போகுது. இங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நடக்கலை, இங்கேயும் அந்த மாதிரி நடக்கலை. ஆனால் இந்த இடத்துல நல்லா வந்து மேலே போகுது. அப்போ இங்கேருந்து இப்படி மேலே போயிடுமா? போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. போயிட்டு திரும்ப வந்து இந்த லெவலுக்கே வந்ததுன்னா நம்ம தாராளமாக வந்து செல் பண்ணலாம். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சின்ன புல் பேக் அப்புறம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, இந்த லெவலே கட் பண்ணல பாருங்க. அவ்வளோ வீக்காக இருக்குது ப்ரைஸ். நல்ல பை ஆகி மேலே போன மார்க்கெட்டு ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறம் இந்த லெவலையே கட் பண்ண முடியல. கட் பண்ண முடியாமல் கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணிட்டான். தெரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல செல் போயிருக்கலாமான்னா கொஞ்சம் வந்து அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா இன்னும் வந்து மேலே போய் இன்னும் இப்படி வந்து மேலே போச்சுன்னா இந்த லெவல்லையோ இல்லைனா இந்த பாடி லெவல்லையோ நம்ம செல் பண்ண ட்ரை பண்ணலாம். இது வந்து டூ ஏர்லி டு செல். இன்ஃபேக்ட் நமக்கு வந்து இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட திஸ் இஸ் டூ ஏர்லி. ஏன்னா இந்த இடத்துல நல்ல பையிங்கில் வந்து கேண்டில் வந்து வந்திருக்குது. அதை பேஸ் பண்ணியும் நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் திரும்ப கீழே போயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கே போயிருச்சு ப்ரைஸு. இந்த லெவல்லேருந்து மேலே அவனால் வரவே முடியல, தெரியுது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கான், கீழே போயிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துல ரொம்ப டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணியிருக்கான், 20 நிமிஷமாக ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அந்த லெவலை கட் பண்ணவே முடியல. கீழே போய் என்ன பண்ணியிருக்கான், இந்த லெவலை கட் பண்ணிட்டான். கட் பண்ணி மறுபடியும் வந்து மேலே வர ட்ரை பண்ணியிருக்குது, முடியல. மறுபடியும் மேலே வர ட்ரை பண்ணியது, முடியல. இங்கே என்ன அட்டெம்ப்ட் பண்ணானோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறான், அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறான். ஸோ 3 தடவை ஒரே மாதிரி நடந்திருக்குது, 3 தடவை. மீன்வைல் என்ன இதில் வந்து உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அதே பேட்டர்ன் தான், ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் எப்படி பிரேக் ஆகும், இப்படி தான் 80% நேரங்களில் இப்படி தான் வந்து பிரேக் ஆகி போகணும், இந்த லெவலை கட் பண்ணாத வரைக்கும். கட் பண்ணிட்டான் அப்படின்னா வேகமாக கீழே வந்துடுவான், தெரியுதா? ஏன் நான் இது வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், வேகமாக மூவ் ஆகும்னு ஏன் சொல்கிறேன், இதுதான் பேட்டர்ன் வந்து எப்போவுமே வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப அந்த இடத்துல வால்யூம் நல்லா ஜென்ரேட் ஆகும். இன்ஃபேக்ட் இதை கட் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த ஹைக்கு வந்து போயிருந்துருப்பான் மார்க்கெட். அட்லீஸ்ட் இந்த ஹைக்குனாச்சும் போயிருந்துருக்கும். போயிட்டு கூட ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து இப்படியே வந்து முடிச்சிருந்துருக்கலாம் மார்க்கெட்டை. ஆனால் கீழே இதை தான் கட் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஈஸியாக வந்துட்டான். ஜஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கே வந்துருச்சு. ஸோ ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிடுச்சு, இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு அப்படியே வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன் நான். 1 ஹவர்லேயும் நம்மளுக்கு வந்து 4 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு, ப்ரைஸு மிஸ் ஆகிடுச்சு. மேலே தான் பிரேக் ஆகிருக்கணும், மேலே பிரேக் ஆகாமல் மிஸ் ஆகி கீழே பிரேக் ஆச்சு வந்தது. அதே பேட்டர்ன் இன்றைக்கி வந்துருக்கு, தெரியுது. 5 மினிட்ஸில் அதே பேட்டர்ன், சேம் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குது. நீங்கள் தான் இதை வந்து கவனிக்கணும். இது இப்படி பிரேக் ஆச்சு அப்படின்னாலே வந்து என்ன, நீங்கள் அடுத்து வந்து என்னது, கண்டிப்பாக கீழே நல்லா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ட்ரேடாக எப்போ வந்து கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எத்தனை தடவை ட்ரை பண்ணுறான், போகவே முடியலையே அவனால், மேலே தலையே தூக்க முடியலையே.
ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான், 2 தடவை ட்ரை பண்ணியிருக்கான், 3வது தடவை ட்ரை பண்ணியிருக்கான், முடியவே முடியல. கீழே போயாச்சு. எந்த சிக்னலும் இல்லை பையிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறதுக்கு. செல்லிங் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியாக ட்ரெண்ட் லைனுக்கு வந்திருக்குது ப்ரைஸு. இந்த லெவலில் மறுபடியும் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதாவது வந்துட்டு புல் பேக்கு கீழே வந்து போயிருக்குது. திரும்ப வந்து பொறுமையாக அந்த லெவலுக்கு வரும்போது கரெக்டாக மறுபடியும் அந்த ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போயிருக்கான். பார்த்தீங்களா, அழகாக ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு இடத்தையும் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக வந்து கவனித்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். இதெல்லாம் குரூப்பில் டூப்புன்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். இது ஃபஸ்ட்டு புல் பேக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது ஒரே விஷயந்தான், அப்பப்போ என்ன ஞாபகம் வருதோ அதை வந்து சொல்கிறோம். அதை நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ்னஸ் வந்துருக்குது. அந்த புல்லிஷ்னஸை வந்து அவன் கடைசி வரைக்கும் கட் பண்ணவே இல்லை. சும்மா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும். 230 22 230லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கிறான், 320 வரைக்கும் போயிருக்கிறான். 230லேருந்து 324 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 புள்ளி போயிட்டான். ஜஸ்ட் இந்த லெவலில் மட்டும் சொல்கிறேன். அதனால் இது ரொம்ப லைட்டாக வந்து எடுத்துக்க வேணாம். ரொம்ப நிதானமாக நிறைய சார்ட்டை பார்த்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, கடை திறந்தால் தான் ட்ரேடு. கடை திறந்தா ட்ரேடு. கடை வந்து மூடுறதுக்கு முன்னாடி கடையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தே ஆகணும். ட்ரேடை ஹோல்டு பண்ணுறேன் அடுத்த நாளைக்கு அப்படின்னா தான் அங்கே தான் பிரச்சனை வரும். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டைம் டிகேங்கிறது சாட்டர்டே சண்டேவும் இன்க்ளூட் ஆகாதா அப்படின்னு. அது டைம் அப்படின்னா டைம் வந்து சாட்டர்டே சண்டே வந்து வருமா வராதா நீங்களே முடிவு பண்ணிடுங்க. டைம் டிகே இஸ் டைம் டிகே, அவ்வளோதான். டைம் ஆக ஆக அது பாட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியை நோக்கி போகும்போது அது ஜீரோவை நோக்கி போயிட்டே இருக்கும். ட்ரெண்டு கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அப்படியே ஜீரோ ஆகிடும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ண தேவையில்லை. எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேடு எடுக்கலாம். ஆனால் சப்போர்ட்டுக்கு வரும்போது ட்ரேடு எடுத்துகிட்டு நீங்கள் அன்னைக்கு ட்ரேடை அன்னைக்கே முடித்து வெளியில் வந்துட்டால் இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. நான் திரும்ப நான் உங்களுக்கு வந்து இதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அதே இது ஆப்ஷன்ஸில் நீங்கள் 1 ஹவரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலு அது பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்குது கீழே ப்ரைஸு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்ரெண்டை வந்து அழகாக பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணும்போது ட்ரெண்டை பிரேக் பண்ணால் என்ன ஆகும், வால்யூமோடு வரும். வால்யூமோட பிரேக் ஆச்சு. அந்த வால்யூம் திரும்ப கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கு. 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை. இதில் எங்கேயாச்சும் நீங்கள் பை பண்ண செகண்ட் அட்டம்ப்ட்டு நான் வந்து இதில் பை பண்ணுறேன் அப்படின்னு பை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது பை பண்ணியிருப்பீங்க. அங்கேயே நிற்கிது பார்த்தீங்களா ப்ரைஸு. 54ல் பை பண்ணிங்கன்னா 58 வரைக்கும் தான் போயிருக்குது ப்ரைஸ். அப்போ உடனே வந்து கீழே வந்துச்சு. எங்கே வந்துருக்குது, 48க்கு வந்துருக்கு. எங்கே 54லேருந்து 48க்கு வந்துருக்கு. இப்படியே பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை கால் ஆப்ஷனில். அதே சமயத்தில் புட் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கிட்டத்தட்ட நம்ம இந்த பிகினிங்லேயே பார்த்தோம். ஒரு 13 நாளாக வந்து ஒரே இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது. நேற்று பிரேக் ஆகி கண்ணாபண்ணான்னு போயிடுச்சு. எப்போல்லாம் வந்து 70க்கு வருதோ 150க்கு போயிடுது ப்ரைஸு. 70க்கு வருது 150க்கு போயிடுது. 13 நாளாக இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகும்போது எப்படி பிரேக் ஆகும், வால்யூமோட பிரேக் ஆகும். அந்த வால்யூமோட பிரேக் ஆகி ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்தால் கூட அது திரும்ப கண்டினியூ ஆகி மேலே தான் போகும். அப்போ 150 பிரேக் பண்ணோன்னா எங்கே போயிடுச்சு ப்ரைஸு, 390க்கு போயிருக்கு. 390, 70லேருந்து 390க்கு வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்குது. எப்படி போயிருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆரம்பிச்சோன்னா ஃபஸ்ட்டு கேண்டில், இதுக்கப்புறமா வந்து இந்த லோ வந்து கட் பண்ணவே இல்லை. இந்த ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த லோக்கு ப்ரீவியஸ் லோக்கு அவன் வரவே இல்லை. இந்த ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆகிடுது ப்ரைஸ். இது வந்து இது இவ்வளோ தூரம் போயிருக்கணும், போகாமல் இவ்வளோ தூரத்துலேருந்து கீழே வந்துருக்குது. ஆனாலும் வந்து இப்படி தான் வந்து நடந்தது. ஒரு தடவையும் மேலே போகும்போது என்ன ஆயிருக்குது, ப்ரீவியஸ் லோக்கு அவனால் வரவே முடியல. அப்போ என்னாச்சு, மறுபடியும் இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி கொஞ்சம் வந்து கீழே வந்துருக்குது ப்ரைஸு. ஆனால் ஏற்கனவே அதுக்கான டேமேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் லைன்ஸ் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்.
நீங்கள் ப்ரீவியஸ் லோவில் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து போகும்போது வந்து பை பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அது டூ ரிஸ்கி அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த லெவல் வரைக்கும் கூட வந்துட்டு கூட போகும். இல்லைனா இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வர்ற மாதிரி வந்துட்டு கூட போகும். இல்லை மொத்தமாக கீழே கூட வந்துடும். ஸோ இது கெஸ் பண்ணவே முடியாது உங்களால், அனுபவம் இல்லை அப்படின்னு. அதனால தான் அதை ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பல ஆயிரம் முறை வந்து பார்க்கணும். பல ஆயிரம் முறை வந்து பார்க்கணும். அப்போ தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரியும். என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் ட்ரேடாக வந்து உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். அதே கால் ஆப்ஷன் வந்து ஒன்றுமே நடக்கல. புட் ஆப்ஷனில் வந்து எவ்வளோ வந்து மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? 150லேருந்து எங்கே போயிருக்கிறான்? 390 வரையும் போயிருக்கு. நல்லா மேலே போயிட்டு இந்த மார்க்கெட்டில் செல்லர்ஸ் உள்ளே வந்தாங்க. இந்த இடத்துல தான் வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேயே அப்படியே நின்றுட்டே இருந்தது. கடைசியாக முடியும் போது கூட கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சிலேயே வந்து முடிஞ்சிருச்சு. 380, 360. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் ஃபாலிங் வெஜ் பேட்டர்னா அந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து 1 ஹவரில் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஹவரில் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் கொஞ்சம் வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஓப்பன் ஆகணும் கூட நீங்கள் வந்து பேசுங்க. அந்த மாதிரி கணிச்சிட்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ளார போங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் 5 மினிட்ஸில் உங்களுக்கு ட்ரேடு கிடைச்சா ட்ரேட் எடுங்க. இது வந்து அட்வான்டேஜ் அவ்வளோதான். நாளைக்கு வந்து புல்லிஷாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? புல் பேக்கில் நீங்கள் ஈஸியாக வந்து பை பண்ணுவீங்க. இப்போது புட் ஆப்ஷன் பார்த்தீங்களா? புல் பேக் வந்து போச்சு. ட்ரெண்ட் லைனுக்கு வந்து போச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுப்பீங்க. ஜாலியாக வந்து பை பண்ணுவீங்க. ஏன் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஹவர் ஹையர் டைம் ஃப்ரேமில் இது வந்து புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிடுறீங்க. அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க. சரியா? அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்? தொடர்ந்து லோ பண்ணுறான். கொஞ்சம் கூட தயவு தாட்சணியமே இல்லாமல் வந்து லோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாளும் லோ தான் பண்ணுறான்னு ஒழிய ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே மாட்டான். ட்ரெண்டெல்லாம் பண்ணுறான். இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது மார்க்கெட்டு. பொறுமையாக இந்த இடத்துல லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ பொறுமையாக இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பிரேக் ஆகி மேலே வரும்போது என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். அவன் இந்த ஹையிலே நின்றுட்டான். அப்புறம் எங்கே ப்ரீவியஸ் ஹை? அப்போ என்ன ஆகுது? மறுபடியும் பிரேக் ஆகி கீழே போகுது. இது தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதில் எதனாச்சும் வந்து பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளால் பார்க்க முடியுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனல் நம்ம இப்போ US 30 வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வரும்போது ரிஜெக்ட் ஆகிருக்குது. இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. அதனால் ஒருவேளை இந்த ரேஞ்சிலேருந்து மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? போச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. இந்த எப்படி வந்து இவ்வளோ தூரம் பெரிய லெவலில் வந்து கீழே விழுந்துட்டு இருக்குதோ, ஒருவேளை இந்த இடத்துலேருந்து திரும்பிச்சு அப்படின்னா மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து இப்படி போகும். இவ்வளோ பெரிய வந்து ரேஞ்ச் வந்து இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் நாட்கள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். இந்த விழுறதை விட வந்து கொஞ்சம் நாட்கள் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு, ஏன்னா பையர்ஸுக்கு நம்பிக்கை இருக்காது. எல்லாரும் செல்லுன்னு பேசுறதுனால நம்பிக்கை இருக்காது. அதனால் அது நடக்கலாம். அது நடக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹையர் ஐ பண்ணணும். இங்கே எப்படி வந்து எவ்வளோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே வந்தது லோன்னு எப்படி வந்து லோ வந்து பண்ணிகிட்டே வர்றான். அந்த ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ண முடியாமல் இப்படியே வந்துகிட்டே இருக்கான். பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இதை வந்து பிடிச்சிடலாம் நீங்கள் ஈஸியாக. அப்போ என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு இடத்துல இருந்து இப்படி வந்து இந்த ஹையை கட் பண்ணுவான். ஒரு தடவை கட் பண்ணான்னா அப்புறம் வந்து அதுலேருந்து வந்து இப்படி தான் வந்து போகணும். இந்த கட் பண்ணுறது தான் வந்து இப்போதைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அது வரைக்குமே வந்து பேரிஷ் தான். அது வரைக்கும் பேரிஷாக தான் போகும். எந்த கவலையும் அது எஃப்ஐஐ செல் பண்ணட்டும், ட்ரேட் வார் நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், அதை பற்றிலாம் கவலையே இல்லை. இன்னும் மறுபடியும் செல்லாக பார்த்துன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த லெவலு வரைக்கும். அப்போ நிஃப்டி வந்து ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஒருவேளை நிஃப்டி வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணும். பொறுமையாக வந்து இந்த இடத்துல இப்படி கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு வர்ற வரைக்கும் வந்துட்டானா இங்கேருந்து மொத்தமாக வந்து
இட் மைட் கோ அப். நடக்கலாம். எப்போ நடக்கும்? எக்ஸ்பேண்டிங் சேனல்னு சொன்னீங்களே, இது என்ன ஆச்சு அப்படின்னு திரும்ப வந்து கேட்கக்கூடாது. இது வந்து எப்போ நடக்கும்? இந்த படிக்கட்டை ஏற ஆரம்பிக்கும் போது தான் அது நடக்கும். எப்படி இங்கே படிக்கட்டு இறங்க ஆரம்பிச்சுன்னா கடகடன்னு கீழே வந்தானோ, அது மாதிரி வந்து படிக்கட்டை ஏற ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் வந்து நடக்கும். சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது கீழே வர்றதுக்கு. இந்த இடத்துலேருந்தே மேலே போயிடக்கூடாதானா, ஒன்றும் இல்லை, இந்த ஐயை கட் பண்ணிட்டானா மேலே ஓடிடும். இந்த இடத்துலேருந்து இப்போ இதை நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஒரு ஃபால் ஆகிருக்குது, புல் பேக்கு, இப்படி கீழே வந்துருக்குது, புல் பேக்கு, லைட்டாக புல் பேக் வந்து இப்படி போச்சு அப்படின்னா இங்கே போயிடும். இது என்ன இது? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நீங்கள் வந்து இப்போ பேசலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது இந்த ஐயை கட் பண்ணிட்டானா இங்கே போயிடுவான் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். 5 மினிட்ஸில் ட்ரேடு எப்படி வந்து கிடச்சிது? கேப் டவுன்லாம் ஆகலை. நிஃப்டி மாதிரி கேப் டவுன்லாம் ஆகலை. அதே இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள் ப்ரைஸு ஃபஸ்ட்டு கண்ணில். இது வந்து கீழே இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மூமெண்ட்டுக்கு அப்புறமா ப்ரைஸ் வந்து ஒருவேளை இந்த இடத்துக்கு போயிருந்தா செல் பண்ணிடலாம். ஏன்னா இந்த விக்கு அவ்வளோ விற்கிற ரிஜெக்ஷன், பெரிய ரிஜெக்ஷன். ஆனால் என்ன இருக்குது? ப்ரைஸு கீழே தான் வந்தான். புதுசாக இன்னொரு லோ வச்சான். இந்த இடத்துல ஒரு பையிங் வந்து ஆரம்பிச்சது. செகண்ட் டைம் பையிங் ஆரம்பித்த உடனே என்ன இருக்குது? இந்த புல் பேக் லெவலுக்கு கீழே இவ்வளோ தூரம் வரணும், வரல பார்த்தீங்களா? வராமலே மேலே போயிட்டு. இதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவை. விழுந்துக்கிட்டே இருக்கிறான், போயிட்டு புல் பேக் இவ்வளோ தூரம் தான் வந்துருக்குது. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. இப்போ இங்கேயும் அதே தான் நடந்தது, மேலே போச்சு. இங்கேயும் அதே தான் நடந்துருக்குது, மேலே போயிருக்குது. ஸோ ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு நல்ல கன்சால்டேட் பண்ணி இந்த மார்க்கெட்டு பிரேக் ஆகி கீழே வந்தது. மறுபடியும் வந்து அதே தான் நடந்தது. ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த இடத்துல முயற்சி பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டைம் இந்த இடத்துல முயற்சி பண்ணியிருக்காங்க, செகண்ட் டைம் இந்த இடத்துல முயற்சி பண்ணியிருக்காங்க, செகண்ட் டைம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, செகண்ட் டைம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கணும். புதுசாக பார்க்குறவங்க யாருமே வந்து ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, அது தெரியும் எனக்கு நல்லாவே. ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், இதுதான் வந்து பாயிண்ட்ஸு, அந்த மாதிரிலாம் வந்து என்றைக்குமே சொன்னதில்லை. எனக்கு ஞாபகம் வந்தால் தான் சொல்லுவேன். வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஞாபகம் வரும், சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவேன். நான் ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து அப்பப்போ ஞாபகம் வர்றதை வந்து பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம எல்லாமே சிங்கிள் ஷாட்டு தான். ஒரு தடவை ஆரம்பித்தோன்னா அதை முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு அடுத்த வேலை. ஏன்னா வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் இந்த கான்செப்ட்ஸை மட்டும் கற்றுக்கும், அவ்வளோதான். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே வந்து இந்த பயிற்சி பண்ணுங்கள். இது தொடர்ந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா வந்துட்டு இந்த செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை மட்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன புல் பேக்கு, இது வந்து கோல்டுங்க, ஃபாரெக்ஸ் கோல்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ரெண்டாவது தடவை வந்து ரெண்டாவது அட்டம்ப்ட் எவ்வளோ தூரம் போயிட்டான் பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே போயிட்டான், அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனான். ஆனால் இந்த லோக்கு வரல பாருங்கள். வராமல் இங்கேருந்து மறுபடியும் வந்து மேலே போயிட்டான். என்ன பண்ணியிருக்கான்? இங்கே வந்து ட்ரெண்டு பண்ணியிருக்கான். ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மேலே போயிட்டான். ஸோ இது வந்து அங்கே மட்டும்தான் நடக்குதுன்னா இல்லை, எல்லா இடத்துலையுமே நடக்குது, எல்லா சார்ட்லேயுமே நடக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து மற்ற சார்ட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கேயும் இப்படி தான் நடக்குது, இதில் கூட இப்படி தாங்க நடக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் பார்த்து இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி நடக்குதா, ஓகே இந்த மாதிரி எங்கெல்லாம் நடந்துருக்குதுன்னா உடனே பின்னாடி போயிடணும் நீங்கள். ஸோ இப்படி தான் நடக்குதா? ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ஃபால் ஆச்சு, ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டே இங்கே தான் ஓப்பன் ஆச்சு, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நல்லா வந்து ஃபால் ஆகிருக்குது ப்ரைஸு. நல்லா ஃபால் ஆன ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்குது, செகண்ட் டைம் வந்து இந்த இடத்துலேருந்து ட்ரை பண்ணியிருக்குது. இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை, அவன் மேலே இவ்வளோ தூரம் போயிட்டான் பார்த்தீங்களா? இது சும்மா கொஞ்சமாக போன மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்னு தெரியுமா? 200லேருந்து எங்கே போயிருக்கான்? 440 வரைக்கும் போயிருக்கான். ஆல்மோஸ்ட் ஒரு 250 புள்ளி போயிருக்கான். போதுமே. அதனால் திரும்ப 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 இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாருங்கள். பார்க்க உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு பிடிக்கும், புரியும். முதல்ல புரிய ஆரம்பிச்சதுனாலே பிடிக்க ஆரம்பிச்சிடும். புரியாதனால தான் ஒரு வெறுப்பு சலிப்பாக இருக்குது உங்களுக்கு.
புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டே உங்களுக்கு வந்து பிடிக்கும். அப்போ இதில் வந்து என்ன பார்க்கலாம், 1 ஹவரில் உங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாத மாதிரி இருக்கும். அதே தான் ஃபியூச்சர்ஸில் என்ன பார்த்தீங்களா, அதே விஷயம் தான். ஆப்ஷன்ஸு 48,700 கால் ஆப்ஷனு ஃபஸ்ட்டு ட்ரை, செகண்டு ட்ரை மேலே போயிடுச்சு ப்ரைஸ். எந்த இடத்துலேருந்து எங்கே போயிருது, ஒரு 720 எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருது ப்ரைஸு, 880 வரைக்கும் போயிருது. சரியா, அவ்வளோ தூரம்லாம் நம்ம தேவையில்லை, இங்கேயே போதும். 820 நீங்கள் வெளியில் வந்துடலாம். ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்து போதுண்டா சாமி என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடலாம். ஆரம்ப காலகட்டம் இப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி வருது, நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துருங்கன்றேன். நான் பயப்படாது. 690 என்ன கீழே போய் க்ளோஸ் வைப்பான், அவ்வளோதானே வச்சுட்டு போகிறான். 690 ட்ரேட் எடுக்கிறீங்க, எடுத்தோன்னா மேலே போகுது. 690 எங்கே போச்சு, 710 வரைக்கும் போச்சு, 20 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. ஆனால் கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். 690 எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான், 670 வந்து க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ என்ன பண்ணுவீங்க, 20 புள்ளி போச்சு. போனால் போயிட்டு போகுது. இங்கேருந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரை தொடர்ந்து அடுத்த தடவை உங்களுக்கு நல்லா தெரியும். செகண்ட் டைம் ட்ரை பண்ணான்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே அதான் நடந்தது, இன்றைக்கே அதான் நடந்தது. அப்போ இங்கே ஏதாவது ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க. இமீடியட்டாக க்ரீன் க்ளோஸ் வருது. இந்த இடத்துல வந்துட்டு செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் கீழே கொண்டுட்டு வர முடிஞ்சவங்களால இங்கே இவ்வளோ தூரம் தான் கீழே கொண்டுட்டு வர முடிஞ்சுது. அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுது, பையர்ஸ் வந்து நல்லா உள்ளே வர்றாங்கன்னு வந்து கிளியராக தெரியுது. அப்போ என்ன இந்த இடத்துலேருந்து இது என்ன இடம், இந்த இடத்துல 660 வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பார்க்கலாம், 800 வரைக்கும் பார்க்கலாம். இந்த லெவல் தான், அவ்வளோதான். வெயிட் பண்ணி 9 மணிக்கு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. 11 மணிக்கு கூட ட்ரேடு கிடைக்கட்டும், 12 மணிக்கு கூட கிடைக்கட்டும். கிடைச்சப்ப ட்ரேட் எடுங்க, தப்பே இல்லை. இல்லைங்க இது வந்து இந்த லோ வந்து கட் பண்ணல, இந்த ரேஞ்சுக்கு வந்துன்னா நான் ட்ரேட் எடுக்கிறேன், இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு 777 எங்கே போய் க்ளோஸ் வச்சான், 740 போய் க்ளோஸ் வச்சுருக்கான். கிட்டத்தட்ட 40 புள்ளி இழந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த 40 புள்ளியை நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. அடுத்து வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னே இன்னொரு பை ட்ரேட் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுவீங்க. அப்புறம் இன்னும் கீழே போவான், இன்னும் கீழே போனோன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இந்த இடத்துல இது லோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, எடுத்தோன்னா 40 புள்ளி கீழே போய் க்ளோஸ் வைக்கிது. இந்த கேண்டலே நீங்கள் எடுத்த கேண்டலே கீழே போய் க்ளோஸ் வைக்கிது. எக்ஸிட் பண்ணிடுங்க இந்த இடத்துலன்றேன். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த லெவலுக்காக வெயிட் பண்ணியிருந்து இந்த இடத்துல இன்னொரு ட்ரேடு வந்து எடுப்போம். ஏற்கனவே இது ஒரு லாஸு, அடுத்து இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அது திரும்ப வந்து லாஸை வந்து ட்ராக் பண்ணிட்டு போகுது. இப்போ 40 புள்ளிங்கிறது 60 புள்ளி ஆகுது ட்ரேடு. ஐயோ கீழே போகிறானே, இதோட வந்து இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணுவீங்க. எக்ஸிட் பண்ண இடத்துலேருந்து மேலே போவோம். இங்கே எதை நினச்சி இப்படி மேலே போவோம்னு நினச்சி தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து இருந்திருப்பீங்க. ஆனால் அவன் கீழே வந்திருப்பான். நீங்கள் கடைசியாக என்ன நினச்சிங்களோ அது வந்து நடந்துடும். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, அப்படியே வச்சுருக்கிறீங்கன்னா இன்னும் கீழே போவான். நமக்கு அப்படி தான் தெரியும். இந்த இதெல்லாம் நம்ம காரில் போனோன்னா டோல்கேட்டில் நின்னோன்னா பக்கத்தில் இருக்கிற டோல் அந்த கேட்டில் வந்து வண்டிலாம் போகிற மாதிரியே இருக்கும். நம்ம டோல் மட்டும் அப்படி நிற்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி கதை இது. அதனால் நீங்கள் ரொம்பவே பொறுமையாக இருங்க. ரூல்ஸை வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து மீறாதீங்க. ரூல்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அதே சமயத்தில் புட் ஆப்ஷனில் 1 ஹவரில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸு இந்த மாதிரி பேரலல் சேனல் பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இது எப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியுது, ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இவ்வளோ தூரம் போகும்போது இந்த ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்துக்கலாம், அந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிடுச்சு ப்ரைஸ். ஓகே ரைட், வெல் அண்ட் குட். சும்மா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க எப்படி போயிருக்குது ப்ரைஸு, படிக்கட்டில் ஏறி போயிருக்குது. தெரியுதா, நிறைய கோடு இருந்தாலும் தெரியாது பாருங்கள், படிக்கட்டில் ஏறி போயிருக்கு பொறுமையாக. இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது, அடுத்த நாள் வந்து அதுக்கும் வந்து மேலே போயிருக்குது. மேலேருந்து எப்படி வந்து கீழே வந்துருக்குறான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் படிக்கட்டில் இறங்கி தான் வந்துருக்குறோம். இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு இமீடியட்டாக மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. மேலே போச்சுனோடனே நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிடலாம். அதை அப்படியே இந்த ட்ரெண்டை காப்பி பண்ணி மேலே போட்டிங்கன்னா மேலேயும் மேட்ச் ஆகுதா, மேலே இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டிங்கன்னா இது இங்கேருந்து போக ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, எங்கே வரைக்கும் போயிருக்குது, எக்ஸாக்டாக அங்கே தான் போயிருக்கிறோம். அப்போ 1 ஹவரில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் போய் என்ன பண்ணுவீங்க, ட்ரேடை தைரியமாக எடுப்பீங்க.
ஒய் பிகாஸ் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகுது. ஒரு வேளை செல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே போகும் அடுத்து? இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிடுறீங்க. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. என்ன ஆயிருக்குது? எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டு வந்துருக்குறான். ஏற்கனவே வரும்போது வேகமாக மேலே போயிட்டான். இந்த தடவை ரொம்ப நேரம் கன்சல்டேட் பண்ணியிருக்கான். இந்த தடவை இங்கேயும் கன்சல்டேஷன் நடந்துருக்குது. ஆனால் ரொம்ப சின்னதாக நடந்துருக்கு. மேலேருந்து விழுந்துருக்குறான். மேலே போயிட்டு அந்த லோக்கு வர முடியல. பார்த்தீங்களா? லோக்கு வர முடியாமல் மேலே போயிட்டான். மேலேருந்து விழுந்துருக்குறான். மேலே போயிட்டு அந்த லோக்கு வந்துட்டான். ஆல்மோஸ்ட் வந்துட்டு போயிருக்கு. மேலேருந்து விழுந்துருக்குது. மேலே போயிட்டு அந்த லோக்கு வந்து வர முடியாமல் மேலே போயிருக்கு. ஒரு இடத்தையும் படிக்கணும். கீழே இந்த மாதிரி வந்து நிற்கிற ப்ரைஸு மேலே வந்து தொட்டோன்னா விழுது. தெரியுதா? மேலே இந்த மாதிரி கன்சல்டேட்லாம் ஆகிறது இல்லை. கீழே மட்டும்தான் கன்சல்டேட் ஆகுது. அப்போ என்ன இது? செல்லர்ஸ் இங்கிருந்து பை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பையர்ஸு. மேலே இவ்வளோ தூரம் போனோன்னா ப்ராஃபிட் புக்கிங் அவ்வளோ ஸ்மார்ட்டாக அவ்வளோ வேகமாக வந்து நடக்குது. ஸோ இதை மட்டும் வச்சுக்கிட்டே நீங்கள் இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு தடவையும் எப்படி போச்சுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு தடவையும் படிக்கட்டில் எப்படி ஏறி போச்சுன்னு பார்க்கலாம். ஒரு தடவையும் 5 மினிட்ஸில் போயிட்டு எப்படி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து எப்படி வந்து கன்சால்டேட் ஆச்சுன்னு நீங்கள் வந்து 1 ஹவரில் சிம்பிளாக வந்து பார்த்துறீங்க. எவ்வளோ டைம் எடுத்திருக்கான்னு தெரியுதா? இங்கேருந்து மேலே போகணும் உங்களுக்கு வந்து தெரியும். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த இடத்துக்கு வரும்போது என்னெல்லாம் நடந்தது, என்ன பிரச்சனைலாம் நடந்தது அப்படிங்கிறது அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். தொடர்ந்து வந்து மேலே போயிருக்கிறான். ஒரே இந்த லைனை தொட்ட உடனே செல்ல சொல்ல வந்திருக்கான். அப்படியே கீழே வந்துட்டான். சரியா? அப்போது புட் ஆப்ஷனில் நீங்கள் போய் பார்க்குறீங்க. புட் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ப்ரைஸு இங்கேருந்து மேலே போய் இந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு. எடுத்தோன்னே நடந்ததா? இல்லவே இல்லை. ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கிறான்? மேலே இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இவ்வளோ தூரம் வந்து இது ஒழுங்காக க்ளோஸ் வைக்கல. இந்த க்ளோஸுக்கு மேலே போகலை. அடுத்த தடவை வந்து அப்படியே கீழே வந்து க்ளோஸ் வச்சான். கீழே வந்துட்டான். இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டான். அப்போ அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணுறான்? இப்படி வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போன ப்ரைஸால் மேலே போக முடியல. அடுத்த தடவை வந்துட்டு போகும்போது ஆல்மோஸ்ட் போயிட்டான். அப்போ என்னது? பையிங் வந்து ஆக்டிவிட்டி அதிகமாகுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்க. கீழே வந்துட்டு 2வது தடவை போகும்போது போகவே முடியல அவனால். இவ்வளோ தூரம் போக முடியல. போயிருந்தானா நம்ம வந்து நம்பிக்கையாக சொல்லலாம், பையிங் வந்து நிறையா நடக்குது, மேலே வரைக்கும் போவான் அப்படின்னு. உங்களுக்கு நல்லா தெரியும் மேலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. ஆனால் இங்கேயே எவ்வளோ தடுமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான்? அதுக்கப்புறமா மேலே போகும்போது தான் ப்ரீவியஸ் ஹைக்கு ரொம்ப பக்கத்துலேயே போயிட்டான். அப்போ இங்கே பையிங் வந்து குறையலை. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க பையர்ஸ். அப்போ நெக்ஸ்ட் டைமு கீழே வரும்போது கீழேயே உடலை. இந்த புல்பேக் வந்துட்டு இப்படி போயிட்டு அந்த புல்பேக் லெவலே கட் பண்ண முடியாமல் மேலே போகும்போது தான் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. எங்கே போயிருக்கான்? எக்ஸாக்டாக அந்த லெவலை டச் பண்ணியிருக்கான். டச் பண்ணதுலேருந்து என்ன பண்ணியிருக்கான்? அப்படியே கீழே வந்துருக்கான். ஒரு இடமா பார்த்து இதெல்லாம் படித்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த 1 ஹவரை நீங்கள் அதனால தான் நம்ம 1 ஹவரை வந்து பார்க்குறது. இந்த 1 ஹவரில் பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவன் வந்து அந்த புல்பேக் வரும்போது நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து ட்ரேட் எடுப்பீங்க. ஏன்னா ப்ரைஸ் வில் ரீச் திஸ் லெவல். இட் ஹாஸ் ஆல் சான்சஸ். 100% சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக 80% இந்த ரேஞ்சுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து நடக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவைக்கு மேலே வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரிங்களா? இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. பிரேக் ஆச்சுன்னா எப்படி ஆகும்? எப்போவுமே பேட்டர்ன் வந்து பிரேக் ஆச்சுன்னா எப்படி பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகும்? கண்ணா அப்படின்னு வந்து மேலே போகும். அதுக்கு நிஃப்டி புட் ஆப்ஷனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். 70லேருந்து அந்த 150 ரேஞ்சுக்குள்ளாரே இருந்தது. 150லேருந்து எங்கே போச்சு? 390 வரைக்கும் போச்சு. அந்த மாதிரி. சரியா? ஸோ 1 ஹவரை எதுக்காக அனலைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஏன் வந்து அதை வந்து நம்ம 5 மினிட்ஸில் போய் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதே மாதிரி சென்செக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லோஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு ப்ரைஸ். ப்ரீவியஸாக அதான் ஹிஸ்ட்ரி. அப்போ திரும்ப ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? இருக்க தான் செய்யுது. ஒருவேளை ரிவர்சல் நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா 1 ஹவரில் நடக்க ஆரம்பிச்சதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தைரியமாக வந்து 5 மினிட்ஸில் ட்ரேட்ஸை வந்து எடுக்க பார்ப்பீங்க.
எது வரைக்கும் போவான்? இங்கே வரைக்கும் போவான் கண்டிப்பாக. மேலே போனான்னா ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துட்டு கூட கீழே போகலாம். இப்படி ரெக்கவரி கொடுக்கும்போது மேலே வந்துட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுப்பீங்க. சும்மா இப்படி வந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்துடுவீங்களா, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? அது நான் உங்களுக்கு வந்து இதே எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா இதில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால வந்து நிறைய ஞாபகங்கள் வந்து எனக்கு இதில் தான் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுக்கிறீங்க. இப்போ ட்ரெண்ட் லைன் தான் போடுறீங்க. சும்மா 2 பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. கீழேருந்து மேலே வந்ததுன்னா அந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக ரிஜெக்ட் ஆகுது. மறுபடியும் மேலே தான் ரிஜெக்ட் ஆகிறான். மறுபடியும் மேலே வரான் ரிஜெக்ட் ஆகும். எப்போல்லாம் ட்ரெண்ட் லைன் வரானோ அப்போல்லாம் ரிஜெக்ட் ஆகிறான் தெரியுதா? ஒரு தடவையும் ரிஜெக்ட் ஆகிருக்கான். சும்மா ஒரே ஒரு லைனை போட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது? செல்லில் இருக்குது. செல்லில் இருக்குதுன்னா அப்போ ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது என்ன ஆகும்? செல்லாகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2-3 தடவை நடக்க வாய்ப்பு இருக்குது. 1 2 3 சாரி இதுதான் ஆரம்பிக்குது. ஒரு 3 தடவை வரைக்கும் நம்பலாம். 4வது தடவை கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனாலும் 4வது தடவையும் சக்ஸஸ் ஆகிருக்குது. கீழே போயிட்டான். மறுபடியும் அதே ட்ரெண்டு. ஸோ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணில மேலே போகல. மேலே போகாமல் ட்ரெண்டு வந்து இன்னும் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. எப்படி கண்டினியூ ஆகுது? திரும்பவும் 2 பாயிண்ட்டு. திரும்ப அதே இடத்துக்கு ப்ரைஸ் வந்து வருது. அப்போ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆவானா? ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துலேருந்து ஒருவேளை ரிஜெக்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து கீழே போனான்னா என்ன பண்ணலாம்? தைரியமாக ட்ரேட் எடுப்பீங்களா? ஃபுல் பேக்கில்? அப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்து ஒரே ரேஞ்சில் அப்படியே நின்றுட்டு இது ப்ரைஸ் அப்படின்னு ட்ரேட் எடுப்பீங்களா? என்ன கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ண போகிறீங்க. இந்த லாஸை ஏற்றுக்க போகிறீங்க. அந்த தைரியம் அந்த துணிச்சல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தேவை. அது எப்போ வரும்னா பயிற்சியின் மூலமாக தான் வரும். சரியா? இப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் போய் சென்செக்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதே தான். தொடர்ந்து கீழே விழுந்திருப்பான். இப்படி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை பிரேக் பண்ணும்போது பெரிய லெவலில் வால்யூமோட ப்ரைஸ் வந்து போச்சு. இன்னும் கூட உங்களுக்கு வந்து இடம் இருக்குது இந்த இடத்துலேருந்து வந்து போகிறது. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது. அந்த புல்லிஷ்னஸை பிரேக் பண்ண முடியாமல் கொஞ்சம் மேலே போச்சு ப்ரைஸு. ஆனால் ஃபஸ்ட்டு புல் பேக் லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து அதே ரேஞ்சுக்கு வந்து முடிச்சிட்டான். மிட் கேப் நிஃப்டி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டை நீங்கள் சும்மா 1 ஹவரில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும். அதுதான் ஹையர் டைம் ஃப்ரேம் அதுதான் பார்க்குறது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ண முடியறதில்ல. உள்ளுக்குள்ளார இன்டர்னலாக உங்களுக்கு வந்து ஹையர் ஐ பண்ணிகிட்டே மேலே வருது. ஆனால் என்ன பண்ணணும்? அல்டிமேட் லெவலில் வந்து இது விழுந்துருக்குறான் ஒரு புல் பேக் போயிருது. விழுந்துருக்குறான் ஒரு புல் பேக். விழுந்துருக்குறான் ஒரு புல் பேக் வந்து இங்கே போய் இதை கட் பண்ணணும். சரியா? நீங்கள் வந்து அடுத்து வந்து அது எப்போ வந்து ஹையர் ஐ பண்ணுதோ அப்போ வரைக்குமே நீங்கள் வந்து அதை செல்லுக்கான வாய்ப்பு வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கலாம். விழுந்தான் புல் பேக் போனான், விழுந்தான் புல் பேக்கு, விழுந்தான் புல் பேக் போகிறான், இந்த ஹையை கட் பண்ணிட்டான். ஓகே, இந்த லெவலுக்கு மேலே போகல, இந்த க்ளோஸுக்கு மேலே போகல, அப்புறம் திரும்ப கீழே தான் வந்தான். திரும்ப இந்த லோவுக்கு கீழே வந்து அவன் வந்து போகல. போகாமல் திரும்ப மேலே போகிறான். எங்கே போனான்? அங்கேயே தான் போனான். அதனால தான் நான் 9 மணிக்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா ட்ரேடு உங்களை தேடி வரும். புல் பேக்கு அடுத்த செல்லிங் வந்து இவ்வளோ தான் நடந்துருக்குது. அடுத்த செல்லிங் இவ்வளோ தான் நடந்துருக்குது. இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, யார் வந்து வீக் ஆகிட்டே போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் பை தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவாங்க. டயர்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். சரியா? ஃபின் சர்வீஸ் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஏற்கனவே வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் லெவல். ஸோ மேலே கீழே இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது ப்ரைஸு. இந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி வந்து மேலே போயிடுச்சு. இது இடைப்பட்ட நாட்களில் இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிருது, அப்புறம் இந்த இடத்துலேருந்து இப்படி ரிவர்சல் ஆகிருது, இதெல்லாமே நடந்துருது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிச்சு. எப்படி பிரேக் பண்ணணும்? பிரேக் பண்ணும்போது நல்ல வால்யூமோடு பிரேக் பண்ணணும். ஆனால் நடக்கலை, சும்மா லைட்டாக அப்படியே போனோம். அதனால் மறுபடியும் வந்து இன்னொரு தடவை அந்த ரேஞ்சுக்கு உள்ளேயே வந்தது ப்ரைஸு நல்லா வந்து மேலே போயிடுச்சு. இந்த ரேஞ்சை விட்டு மேலே இவ்வளோ தூரம் வந்து போன ப்ரைஸு திரும்பவும் வந்து அந்த ரேஞ்சுக்கே இந்த இடத்துல எப்படி வந்து புல்பேக் வந்துட்டு மேலே போய் புல்பேக் வந்து மேலே போனானோ அதே புல்பேக் லெவலில் வரும்போதெல்லாம் மேலே போகிறான். என்ன பண்ணுறான்? இந்த ரேஞ்சுக்கு மேலே ஆனால் போக முடியல. அதனால் அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போக முடியுது, அதுக்கு மேலே வந்து போக முடியல. கீழே வந்தானா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணவும் முடியல. ஒரு தடவையும் இது வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது.
அப்போ இன்னொரு தடவை இங்கே வந்தானா என்ன எதிர்பார்க்கலாம்? மறுபடியும் வந்து மேலே போவான்னு எதிர்பார்க்கலாமா? தாராளமாக ஜஸ்ட் கோ ஃபார் இட் அவ்வளோதான். இப்போ 1 ஹவரில் இந்த மாதிரி பார்த்து வச்சுருக்கீங்க, லைனை வந்து போட்டு வச்சுக்கிறீங்க. 5 மினிட்ஸில் போயிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது அந்த ட்ரேடு வந்து பண்ண முடியுமான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். சும்மாவே இது எல்லாமே நீங்கள் சும்மாவே இருந்துருக்கலாம், ட்ரேடே பண்ணாமல் இருந்துருக்கலாம். மொத்தமாக விழுந்தானா ஒரே ஒரு புல்லிஷ்னஸ் வந்துதா? இந்த புல்லிஷ்னஸ் வந்தோடனே நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா இந்த லெவல் ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். எப்போ இந்த ட்ரேடு கிடச்சிது? 1 மணிக்கு கிடச்சிது. 3 மணிக்குள்ள வர நீங்கள் வெளியில் வந்துடல. என்ன இது? நிஃப்டி ஃபின் சர்வீஸ். காலையிலேயே ட்ரேட் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விக்கு வந்து இவ்வளோ தூரம் விழுந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த விக்குக்கு அங்கேயே வந்து நான் ப்ரீவியஸாக சொல்லும் போது வந்து மேலே அந்த இடத்துக்கு வந்தால் செல் பண்ணலான்னு சொன்னேன். அதே தான் இங்கேயும். கீழே இங்கே வந்தோன்னா இங்கே வந்து பை பண்ணலாம். என்ன ஆச்சு? மேலே போயிட்டு கீழே பிரேக் பண்ண முடியல, மேலே போயிட்டான், இந்த லெவலுக்கே போயிட்டான். இப்போ என்ன வெளியே வந்தலாம், இல்லைனா அடுத்து அந்த லெவலை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டார். அடுத்து ஹை பண்ணிகிட்டே மேலே போன ப்ரைஸு இதுக்கு மேலே வந்து ஹை பண்ண முடியல. ஒரு கட்டம் தான், கொஞ்சம் தூரம் மேலே போவான், கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் மேலே போவான், தொடர்ந்து நடக்கும். எங்கேயாச்சும் ஒரு நாள் தான் வந்து தொடர்ந்து செல் ஆகிட்டே போவோம், தொடர்ந்து பை ஆகிட்டே போவோம். மற்ற நாள் எல்லாமே வந்து சைடு வேஸில் தான் மார்க்கெட்டு போகும். அப்போ பொறுத்து இருந்து கரெக்டாக வந்து ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா இதை எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இதையும் கவர் பண்ணிக்கலாம், அங்கேருந்து அதையும் கவர் பண்ணிக்கலாம், இதுவும் கவர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும். அதுக்கு முதல்ல என்னோடய வீடியோவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பொறுமையாக வந்து பார்க்கணும். அதில் தான் உங்களுக்கு பொறுமையே வந்து வரும். பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகும். சரியா? சரி, ஓகே. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.